வணக்கம். முக்கிய நிகழ்வுகள். நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து. குன்னூரில் இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சி. உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு. இனி விரிவான நிகழ்வுகள். உதகை அசெம்பிளி திரையரங்கில் நடைபெற்ற குறும்பட திரைவிழா நிறைவு விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர் பரிசுகள் வழங்கினார்கள். வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஒருங்கிணைந்து சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உதகையில் நடைபெற்ற குறும்பட விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பேச்சு. உதகையில் உள்ள 100 ஆண்டு பழமையான அசெம்பிளி திரையரங்கில் நடைபெற்ற இந்த குறும்பட விழாவில் தமிழ், இந்தி, மலையாளம் உள்ளிட்ட தேசிய அளவிலான சிறந்த குறும்படங்கள் மற்றும் ஈரான், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 32 நாடுகளை சேர்ந்த குறும்படங்கள் என 118 குறும்படங்கள் திரையிடப்பட்டது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் எழுத்து வடிவம் இல்லாத படுகர் இன மக்களின் குறும்படமும் தோடர் பழங்குடியின மக்களின் குறும்படமும் அவர்களது மொழியிலே திரையிடப்பட்டது. நிறைவு விழாவில் 118 குறும்படங்களில் சிறந்த குறும்படம், சிறந்த இயக்குனர், ஒளிப்பதிவாளர் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் யானை விருதுகளை மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் அம்ரித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த படத்திற்கான விருதை இலங்கையை சேர்ந்த நிலம் என்ற படம் தேர்வு செய்யப்பட்டு யானை விருது வழங்கப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஆகியோர் உதகை படகு இல்லத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் குளிர்காலத்தில் நடத்தப்படும் தேயிலை சுற்றுலா விழா இந்த ஆண்டு நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தப்படும் என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறினார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கும் உதகை படகு இல்லம் மற்றும் பைக்காரா படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்களை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், மெக்சிகோ நாட்டில் நடைபெற்ற பலூன் திருவிழாவில் தமிழ்நாடு மட்டும் பங்கேற்றதை மத்திய அரசால் பாராட்டப்பட்டதாக கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் கேபிள் கார் அமைப்பது குறித்து உள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்றார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக சுற்றுலாத்துறை பெரும் பின்னடைவை எதிர்கொண்டதாகவும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 2 மாதத்தில் மட்டும் இணைய முன்பதிவு மூலம் 22 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் செய்துள்ளதாகவும் கூறினார். பைக்காரா படகு இல்லத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக குளிர்காலத்தில் நடத்தப்படும் தேயிலை சுற்றுலா விழா இந்த ஆண்டு நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா வனத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்தபோது 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய சுய தொழில் தொடங்க வங்கி கடன் வேண்டும் எனவும் சிலர் 2 சக்கர வாகனம் வேண்டும் என்றும் மனு அளித்திருந்தனர். இதனை பரிசீலித்த மாற்றுத்திறனாளி அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் சுய தொழில் தொடங்க 50% மானியத்துடன் வங்கி கடன், 2 சக்கர வாகனங்கள், பார்வையற்றவர்களுக்கு கண்கண்ணாடி போன்றவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீர்த்தி பிரியதர்ஷினி, மாவட்ட ஊராட்சி தலைவர் பொன்தோஸ் உட்பட அரசு அலுவலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சியை வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அன்னியாடா சமுதாய கூடத்தில் தமிழ்நாடு அரசு மாணவ மாணவியர்களுக்காக உருவாக்கிய இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அம்ரித் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவியர்கள் நலன் கருதி கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை பயன்படுத்தி மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வி பயில வேண்டும், அதற்கு பெற்றோர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்கி தங்கள் பிள்ளைகளை இத்திட்டத்தினை பயன்படுத்த ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குன்னூர் சாராட்சியர் செல்வி தீபனா விஸ்வேஸ்வரி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நஸ்ருதீன், குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் திருமதி சுனிதா நேரு, மாவட்ட கல்வி அலுவலர் குன்னூர் செல்வகுமார், வட்டார கல்வி அலுவலர் கார்த்திக், உதவி திட்ட அலுவலர் குமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இல்லம் தேடி கல்வி திட்டம் அரவிந்த் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். காட்டேரி நஞ்சப்பா சத்திர பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. இதில் நாட்டின் முதல் முப்படை தளபதி உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்தனர்.
நீலகிரி மாவட்டம் காட்டேரி அருகே உள்ள நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் நாட்டின் முதல் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர் மனைவி உட்பட ராணுவ வீரர்கள் பயணித்த MI-17 V5 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அம்ரித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஸ் ராவத், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு சுதாகர் மற்றும் மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினர். சரி சரி சரிங்க. என்ன ரீசெட் பண்ணாங்க சார்? ஆமாம் சார். சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். லெஃப்ட்டில் வாங்க சார், வண்டி போகுதுல்ல சார். காட்டேரி நஞ்சப்பாச்சத்திரம் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் நாட்டின் முதல் முப்படை தளபதி உள்ளிட்ட 13 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இவர்களுக்கு தமிழக முதல்வர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் காட்டேரி பகுதி அருகே உள்ள நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் 8/12/2021 அன்று நாட்டின் முதல் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர் மனைவி உட்பட ராணுவ வீரர்கள் பயணித்த MI-17 V5 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் ஹெலிகாப்டரில் பயணித்த 14 பேர்களில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். நாட்டின் முதல் முப்படை தளபதி பிபின் ராவத் உட்பட உயிரிழந்த 13 நபர்களுக்கு MRC மைதானத்தில் ராணுவ மரியாதை 9/12/2021 அன்று செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராணுவ தளபதி நரவனே, கடற்படை தளபதி ஹரிகுமார், விமானப்படை தளபதி சௌத்ரி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பின்னர் உயிரிழந்த 13 பேரின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சூலூர் விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு ராணுவ விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. Yes, yes, this is live. It's live on. Live. Sir, I'll start here. Yeah. Hey, one minute,
కొంచెం சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் இது பாண்டிச்சேரி தமிழிசை அப்படி ஒருத்தர் போறப்ப இருந்தாக்கி தானே இப்ப நாங்க வந்து நிக்கிறோம். எடுத்துட்டு இருக்காங்க வீட்டு வந்துட்டு இருக்கா. சரி நான் கூப்பிடுறேன். சார் மொபைல் சார் நான் என்ன சார் பண்ணுறது? நானும் உங்களுக்கு தானே சார். சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க. அடைக்கிறது மரியாதைக்குரிய அத்தனை ராணுவ வீரர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிற அவர்களை இந்த நிலையில் பார்த்தோம் என்று நாம் நினைக்கவில்லை. அவர்களுக்கு செலுத்துவது என்பது நாட்டுப்பற்றோடும் இந்த நாட்டிற்கு சேவை செய்வதும் நாம் அவர்களுக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்க முடியும். முப்படைகளின் ஒருமித்த தளபதியாக திரு பிபின் ராவத் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றினார். ஒவ்வொரு நொடியும் அவர் இந்த நாட்டிற்காக செலவு செய்திருக்கிறார். ஆக நோய் நொடி இல்லாமல் ஹெலிகாப்டர் நொறுங்கி அவர்
உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்கும்பொழுது நமது நெஞ்சமே நொறுங்கி விட்டது. அதனால தான் ஓடோடி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்று வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற கேப்டன் வருண் அவர்களையும் இப்போ பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஒரே ஒரு மருத்துவர் என்ற வகையில் ஆறுதல், அவர்களோட முக்கிய உறுப்புகள் எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் உயர் சிகிச்சைக்காக அவர் அனுப்பப்படுகிறார். இப்பொழுது இருக்கும் ஒத்தை பிரார்த்தனை அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அங்குள்ள மருத்துவர்களையும் சென்று பேசிவிட்டு வந்திருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நாம் பாதுகாப்பாகவும் சேவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிமிடத்தில் நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. வட்ஃபயர் வலம்புரி சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை வட்ஃபயர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி சித்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. அதிகாலை 5 மணிக்கு விக்னேஸ்வரா பூஜை, 4ஆம் கால யாக பூஜை போன்ற பூஜைகள் நடைபெற்றது. மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்தனர். नमः हृदये ओम धीमहि नमः नाभो ओम तन्नो नमः उर्वोः ओम रक्तवर्णं विशालाक्षं उपानमभिरुच्यते आवाहनादि पाशाङ्कुश समुद्रान्तर्हित्वा स्थिराभूषण नमः கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தனியார் ஹோட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டலில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு 9வது வருடமாக கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. கேக் தயாரிக்கும் பணியில் ஹோட்டல் பணியாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் கேக் தயாரிக்கும் பணி இந்த வருடம் கொரோனா தொற்று காரணமாக எளிமையாக நடைபெற்றது. And it's not an easy task. While opening the bottle, please be careful. Yeah, everybody. Yeah. சரவணா ஃப்ரம் சேலம். இப்போ இந்த ரிசார்ட் வந்திருக்கோம். கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். எப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நிறைய லிக்கர்லாம் போட்டு, விஸ்கி, பிராண்டி, ரம்மெல்லாம் போட்டு கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது வெரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறோம். வெரி நைஸ், நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது, கிறிஸ்மஸ்க்காக எக்ஸைட்டடாக பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். அக்கார்ட் ஐலாண்ட் ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி கேக் மிக்சிங் செரமனி பண்ணியிருக்கிறோம். வர கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த கேக் மிக்சிங் பண்ணியிருக்கோம். மற்ற வெளியூரில் வந்திருக்க எல்லா சுற்றுலா பயணிகளையும் வர வச்சு இந்த செலிப்ரேஷனில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து நாங்கள் மிக்சிங் எடுத்து வச்சு கிறிஸ்மஸ் டேக்கு முன்னாடி நாள் கேக்கு வச்சு கேக்கு தயார் பண்ணி இங்கே வர எல்லா கெஸ்ட்டுங்களுக்கும் அதை நாங்கள் கொடுப்போம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முதல் முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் மட்டும் கடைகள் அடைக்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் உதகை காட்டேரி பகுதியில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முதல் முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு நாள் மட்டும் கடைகள் அடைக்கப்பட்டது. வியாபாரிகள், பொதுமக்கள் முழு ஒத்துழைப்புடன் ஆத்மார்த்தமாக அஞ்சலி செலுத்தினர். உதகை நொண்டிமேடு பொக்காபுரம் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை நொண்டிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொக்காபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முதல் முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காந்தல் அந்தோனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் துவக்க பள்ளியில் மறைந்த இந்தியாவின் முதல் முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்களின் அமைதி பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் காட்டேரி பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்து மீட்பு பணிக்கு உதவிய பொதுமக்களுக்கு டிஜிபி கம்பளிகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் காட்டேரி அருகே நஞ்சப்பா சத்திரம் என்ற இடத்தில் இந்திய முப்படை முதல் தளபதி பிபின் ராவத் அவர்கள் மனைவி உட்பட இராணுவ அதிகாரிகள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டரில் பயணித்த 14 நபர்களில் 13 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் மட்டும் 80% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் சிக்கியவர்களை மீட்க மற்றும் தீயை அணைக்க உதவிய அப்பகுதி மக்களுக்கு தமிழக காவல்துறை சார்பாக கம்பளிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கும் நிகழ்வு தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஷ் ராவத், குன்னூர் சார் ஆட்சியர் செல்வி தீபனா விஸ்வேஸ்வரி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். எல்லாமே இருக்கு ஆனா உயிரோட தான் எல்லாம் தூக்கி அனுப்பிட்டு கொஞ்சம் பாருங்க சார். சார் கொஞ்சம் இது சரியா சார் டிஜிபி சார்
நான் எந்திக்கலாமா? முன்னாடி யார் நிற்கிறா? இல்லை சார் எந்த எனக்கு பைட்டு வந்தீங்க. ஓகே 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 போங்க போங்க எடுங்க எடுங்க எடுக்க. ராணுவ ஹெலிகாப்டர் மதிப்புக்குரிய அவர்கள் முப்படை தளபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்து முதல்ல நஞ்சப்பன் சத்திரம் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் நமது காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. கியூ பிரான்ச்சுக்கு அந்த தகவல் கொடுத்தவர் இங்கே இருக்காரு. தகவல் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்தோம். அப்போது அவர்கள் என்ன வீட்டுக்கு அழைத்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, தடையியல் துறை எல்லாத்துலேயும் மூத்த அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போகணும். நிவாரண பணிகள், அதாவது மீட்பு பணிகள் காவல்துறை, தீயணைப்புத்துறை உடனடியாக முடுக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 12:25 குன்னூர் காவல் நிலைய அதிகாரிகள், குறிப்பாக சிவா, பிருத்திவிராஜ், டிஎஸ்பி சசி, ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கம் ஆகியோர்கள் ஊருக்கே வந்து இந்த ஊர் மக்கள் நஞ்சப்பன் சத்திரம் மக்களோட சேர்ந்து 3 பேர்களை அவங்க உயிரிழவே மீட்டு உடனடியாக அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சிரமமான சூழ்நிலை, அதிகமான தீப்பிடிச்சிட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் உள்ள ஜமுக்காலம், அவங்க வந்து பெட்ஷீட், அவங்க வந்து உள்ளன் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த 3 பேருமே பேசிட்டு கூட இருந்திருக்காங்க. அவங்கள உடனடியாக கொண்டு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக நஞ்சப்பன் சத்திரம் ஊர் மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக வந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அதோடு சேர்ந்து தீயணைப்பு அதிகாரிகள் வந்துட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க பத்திரமாக கொண்டு சேர்த்தாங்க. அதில் குரூப் கேப்டன் வரணும் அடக்கம். இந்த அளவுக்கு உதவி செஞ்ச மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் இங்கே சப் கலெக்டர், டிஐஜி, எஸ்பி நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அப்பர் குன்னூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 26 விட்னஸஸ் விசாரிச்சிருக்கிறோம். நமது எஸ்டிஎஃப் படைக்கு இருக்கு. அவங்க இந்த ஏரியாவில் பக்கத்தில் உள்ள எல்லா கிராமத்திலையும் போய் ஐ விட்னஸஸ் எல்லாம் விசாரணை செஞ்சுட்டு. இது வந்து இந்த வழக்கு வந்து ஒரு அடிஷனல் எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் முத்துமாணிக்கம் தலைமையில் இந்த விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்குது. பல்வேறு சந்தேகங்கள் கிளப்பப்படுது சார். அதாவது வழக்கமான ரூட்ல ஹெலிகாப்டர் வரல, ஒரு புது ரூட்ல அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதனால இந்த விபத்து எல்லாம் சொல்றாங்களே சார். காவல்துறை விசாரணையில் எப்படி சார் தெரியும்? எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களோட நம்ம ஷேர் பண்ணுவோம். சார் எத்தனை தோஸ்துல ரிப்போர்ட் கிட்டானே சார் பரஞ்சிருக்கு? என்னங்க இந்த ஹெலிகாப்டர் விபத்துல ஏதாவது சந்தேகம்? இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சந்தேகம் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த மொத்தம் சிடிஎஸ், அதாவது முப்படை தளபதி இங்கே வரும்போது எப்போவுமே வான்மார்க்கம் வரும்போதும் நாங்கள் நிலமார்க்கம் ரூட் வந்து நாங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருப்போம். மொத்தம் நீலகிரி மாவட்டமே இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. என்டையர் ரூட், அதாவது ஏரில் வந்தாலும் ரோடு வந்து பாதுகாப்பு போலீஸார் நிறைய நிறுத்தி இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. அதாவது பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடும் நீலகிரி மாவட்டம். அந்த அளவுக்கு வச்சுருந்துருக்குறோம். எங்கேயும் யாரும் இங்கே வர முடியாது, எந்த ஊருக்கும் யாரும் வர முடியாது. இதுல வேற அந்த மாதிரி சந்தேகம் முப்படை தளபதி வர்றதுக்கு முன்னாடிங்க காவல்துறை கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கப்பட்டதா? அதாவது வானத்து வழியா வரலாமா இல்ல தரை வழியா வரலாமான்னு காவல்துறை தரப்புல, ராணுவம் தரப்புல ஏதாவது கேட்கப்பட்டதா? காவல்துறையை பொறுத்தவரையில சிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விருந்த ராணுவ அதிகாரி முப்படை தளபதி வரும்போது எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக தான் இருப்போம். 2 விதத்துலையும் தயாராக இருப்போம். ரூட்லேயும் தயாராக இருப்போம், வானவும் தயாராக இருப்போம். அந்த பந்தோபஸ்து எந்த இடத்துலையும் ஹெலிகாப்டர்லையும் ஹெலிபேட்லையும் ஆள் இருப்பாங்க. என்டையர் சூலூர் டு குன்னூர் வில்லிங்டன் ரூட்லேயும் ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கும். நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இலவச சட்ட மையத்தில் நிரந்தர தீர்வு.
நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் பேரில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்குடன் மக்கள் நீதிமன்ற நீதிபதிகள் முன்பு சமரசம் மூலம் சுமூகமான முறையில் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை YMCA மற்றும் பாவேந்தர் இலக்கிய பேரவை சார்பாக மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா இன்று YMCA அரங்கில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தூணேரி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக கிராமிய இசையான வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை இலக்கிய நிகழ்வில் பங்கேற்ற YMCA பள்ளி மற்றும் தூணேரி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வில் YMCA நிர்வாகி திரு பாஸ்கர் சதானந்த், செயலாளர் திரு மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ், கவிஞர் திரு ஜனார்தனன், புலவர் சோலூர் கணேசன், கவிஞர் நீலமலை JP, புலவர் நாகராஜ், வாசுதேவன், YMCA பள்ளி மற்றும் தூணேரி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அம்பாள் ஆட்டோ. To this wonderful program this morning. எதுக்காக வந்திருக்கீங்க? பாரதியார் விழா. இன்னைக்கு ஏன் வந்திருக்கீங்க? 11 டிசம்பர் 1000 இவரை பற்றி ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு இந்த தினத்தை இல்லாத என்ன ரீசன்? பல முகங்கள், பல டேலண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பங்கு மிக முக்கியமானது. தமிழ் வளர்ச்சி இல்லையா, அதுலேயும் இவருடைய பங்கு மிக முக்கியமானது. லிட்ரேச்சர் அப்படியாக தோன்றி புகழோடு தோன்றுக அக்தலின் தோன்றலின் தோன்றாமை என்று நம்முடைய நோக்கம் ஒரு புகழை நோக்கியதாக இருக்க வேண்டும். அது சமூகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதனால் இந்த வையமும் நம் குடும்பத்தாரும் பயன்பட வேண்டும். நூல் விட்டு 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 பார்க்குறா, அது மிக உயரமான இடத்துக்கு போயிடுது. ஆனால் அந்த நூலை பிடிச்சிட்டே இருக்கிறா. கடைசியில் அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் இந்த நூலை நீ கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கீங்க, இது விட்டுட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னோட இஷ்டம் நீ விட்டுரு அப்படின்றாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த கையிலிருந்து அந்த நூலை தவற விட்டுரு. அது என்ன ஆகுதுன்னா, அடுத்த 5 நிமிஷத்தில் அது தாறுமாறாக சென்று தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல். நான் இப்பொழுது பாரதியார் பற்றி பேச முன் வந்துள்ளேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சின்னசாமி ஐயாருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் 1882ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஏட்டையாபுரத்தில் மகனாக பிறந்தார். இவருக்கு தம் பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணி. பாரதியாரின் இளமை பருவத்தில் 5 வயதிலே தன் தாயை இழந்தார். 7 வயது பாட வந்திருக்கோம். பாடலாமா?
மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீலகிரி மாவட்டம் காட்டேரி அருகே இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் இந்தியாவின் முதல் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் மறைவிற்கு நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட முதன்மை நீதிபதி திரு சஞ்சய் பாபா மற்றும் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவர் மாவட்ட நீதிபதி திரு ஸ்ரீதரன், உதகை சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி திரு ஸ்ரீதர், நடுவர் நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிராஜன், கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திரு முருகேசன், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அந்த இயல்பே அந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சியாக பிரவாகம் எடுத்து அந்த இடத்தை நிறைப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோன்ற ஒரு கூட்டமாக இல்லாமல் இது மிக துக்ககாரமான ஒரு கூட்டமாக இந்த ஆபத்தவர்களும் அவரோடு 12 இராணுவ உயரதிகாரிகளும் நீலகிரி மாவட்டத்திலே நடந்த விபத்திலே மறைந்ததை ஒட்டி செயலாளர்களே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நான் அதிகமாக பேச 1958 தேதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்த பிபின் லட்சுமி சிங் ராவத் டேராடூன், சிம்லா ஆகிய இடங்களில் உள்ள பள்ளிகளில் பள்ளிக்கல்வியை முடித்து மீண்டும் டேராடூன், நமது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரி மற்றும் சென்னை பல்கலைக்கழகம், சரண் சிங் யூனிவர்சிட்டி மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் கல்லூரி படிப்பை முடித்து 1978ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்த அவர் தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக பணிபுரிந்து 1987 சீன படைகள் இந்தியாவில் ஊடுருவிய போது முன்னின்று அதை எதிர்த்து நடத்தி 1999ஆம் வருடம் கார்கில் போர் நடந்த போது பாகிஸ்தானிய படைகளை விரட்டி அடித்து அடுத்ததாக பால்கோட் தாக்குதலில் 2015ஆம் வருடம் நடைபெற இருந்த ஒரு விழாவிற்கு பங்கேற்க வரும் பொழுது இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான். அவர் தெரிவித்துக் கொள்வது இந்த அதாவது மரணத்தையே முன்பதி மண்ணில் நீங்கள் மாண்டிருந்தாலும் கூட நீங்கள் விதையாய் விளங்குவீர்கள் என்று எனது இந்த நம்பிக்கையுடன் பதவியேற்றார். அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பௌரியில் பிறந்தார். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல தலைமுறைகளாக இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவரது தந்தை லட்சுமணன் சிங் ராவத் பௌரி கர்வால் மாவட்டத்தில் சேர்ந்தவர். இவர் துணை தலைமை பதவி வரை உயர்ந்தவர். பிபின் ராவத் அவர்கள் டேராடூனில் உள்ள கேம்பிரியன் ஹால் பள்ளியிலும் சிம்லாவில் உள்ள தூய எட்வர்ட் பள்ளியிலும் கல்வி பயின்றவர். பின்னர் தேசிய பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் கணினி படிப்பில் பட்ட படிப்பில் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இராணுவத்தில் 40 ஆண்டு கால இராணுவ சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் பல சிறப்பான சேவைக்காக வழங்கப்பட்டது. டிசம்பர் 7 இந்த சோக நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. நம்முடைய மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் அனைவருக்கும் மிகவும் இவருடன் பயணம் செய்த மற்ற வீரர்களை பேரையும் வாசிப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவருடன் வீரமரணத்தை அடைந்தவர்கள் அவருடைய மனைவி திருமதி மதுலிகா ராவத், பிரிகேடர் LS லிட்டர், லெப்டினன்ட் கலோனல் ஹரிஜேந்தர் சிங், விங் கமாண்டர் PS சௌஹான், லீடர் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு மன தைரியத்தையும் வழங்கும்படி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேலும் இந்த சம்பவம் நடந்தபோது அந்த கிராமத்தை சேர்ந்த நஞ்சப்ப சந்திரத்தை சேர்ந்த இந்த நம்மளுடைய இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அதிகமான உதவி
மௌன அஞ்சலி நடைபெற உள்ளது. மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுமக்கள் ஏனையோரும் அனைவருமே மலர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்த நஞ்சப்பா சத்திரம் பகுதி மக்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அம்ரித் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்துள்ள நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி இராணுவ ஹெலிகாப்டர் கடும் மேகமூட்டத்தின் காரணமாக மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முழுமையாக எரிந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த முப்படை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். தற்போது விபத்து நடந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதிக்குள் வெளியாட்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நஞ்சப்பா சத்திரம் கிராமத்துக்கு செல்லும் 3 பாதைகளும் அடைக்கப்பட்டு காவல்துறையினரால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தின் போது கம்பளி உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து உதவிய அப்பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அம்ரித் அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி செய்ததற்கு நன்றியும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீர்த்தி பிரியதர்சினி, ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு ஜெயராமன், குன்னூர் சார் ஆட்சியர் செல்வி தீபனா விஸ்வேஸ்வரி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தம்பி உட்கார சவுப் சட்டை தெளிவா முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தோம். இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்ச உதவிகளுக்கு இன்று இந்த ஊர் பகுதி மக்களை சந்திக்க வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த பகுதியில் நடந்த கோரமான அந்த விபத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மேலும் அவர்களுக்கு அரசாங்கத்தினாலான சிறிய உதவிகளை செய்வதற்காகவும் தான் இன்றைக்கி முக்கியமாக இங்கே வந்தோம். இரண்டாவதாக இந்த பகுதியில் மக்கள் நிறைய அவங்களுக்கான குறைகள் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலருக்கு ஓஏபி வேணும்னு சொல்லியிருக்காங்க, ரோடு வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, லைட் வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வீடு போன்ற இதில் டேமேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குறைகள் இருக்கிற குறைகள் எல்லாம் கேட்டறிஞ்சு ஓரிரு தினங்களுக்குள் தீர்க்கக்கூடிய குறைகளுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் எண்ணத்துக்காகவும் நம்ம நீலகிரி மாவட்ட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் தொலைக்காட்சி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.
தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.